வணக்கம் மக்களே. இன்னைக்கு என் கூட ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதை உங்களுக்கும் சொல்ல போறோம். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் குருஜி. உலகம் முழுக்க பரவி இருக்கும் டேக் ஒன் தமிழ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கர்மாங்கிறது ஒரு விஷயம் உண்மையா? அது எப்படி ஆக்சுவலி நிகழுது குருஜி? இந்த கர்மான்றது உண்மையா? போன ஜென்ம கர்மா பற்றி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பயங்கரமான ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வந்து ஒருத்தர் முற்பிறவியில் நீ செய்கின்ற பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் இந்த பிறவியில் நீ இன்னாரா பிறக்கிற அன்னாரா பிறக்கிறான்னு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இன்னைக்கு எழுப்பப்பட்டு இருக்கு. இதை பற்றியும் தெரியாத ஒன்றை பற்றி சொல்வது சரியாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நான் ஜோதிடத்தில் படிச்சிருக்கிறேன். நான் ஒரு ஜோதிடன். எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்னோர்களால். என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இங்கே பார்த்தீங்கன்னா ஜோசியத்திலே ஜனமி ஜன்ம சௌகியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. அதாவது என்னன்னா, ஜாதகம் எழுதும் போதே முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் இந்த பிறவியில் நீ இதை அனுபவிக்கிறாய் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஒரு இது. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் 12ஆம் இடத்துல கேது இருந்தால் மோட்சம், அடுத்த பிறவி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். என்கிட்ட மாணவர்கள் கேட்பாங்க, 12ல் கேது இருந்தால் அப்படியா? நான் போய் பார்த்துட்டு சொல்கிறேன்ப்பான்னு. நான் போய் மோட்சத்துக்கோ நரகத்துக்கோ போய் பார்த்துட்டு சொல்லுவேன்னுவேன். நான் அறியாததை, நான் தெரியாததை என்னுடைய மாணவர்களுக்கோ என்னுடைய ஃபாலோவர்களுக்கோ நான் சொல்லிக் கொடுக்கறதே இல்லைங்க. மற்றபடி உங்களுடைய கேள்வியின் நோக்கம் கர்மா என்பது இருக்கா அப்படின்னா தெரில. உண்மையை சொல்லப்போனால் கர்மாவுக்கும் ஜோசியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஜோதிடம் என்பது விதியை வாசிப்பது. போன பிறவியில் நீ பாவம் பண்ணியா புண்ணியம் பண்ணியான்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அப்படி ஒன்று இருக்குது. அதை நீங்கள் ஆன்மீகத்தில் வேணால் தெரிஞ்சுக்குங்க. ஆனால் அதுக்காக 5ஆம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. ஜோதிடத்தில் லக்னத்திற்கு அடுத்த 5ஆம் பாவகம் பூர்வ புண்ணியம். போன பிறவியில் நீ பண்ணிய புண்ணியம் அப்படின்னு இருக்குது. அது இன்னொன்று சொல்லலாம். எல்லாத்தையும் சொன்னவங்க, சரியாக சொன்னவங்க இதை மட்டும் தப்பாக சொல்லியிருப்பாங்க அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கணும். அப்படியும் பார்க்கணும். முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. எல்லாத்தையும் சரியாக சொன்னவங்க இதை எங்கேயாவது. ஆனால் நமக்கு தெரியாதே. நம்ம ஞானி இல்லையே, நம்ம தவம் தியானம் போன்ற அமைப்புகள் இல்லையே, நம்ம ஜோசியராக தானே இருக்கிறோம். ஜோதிடத்தில் இருப்பது என்ன? கர்மாவின் அடிப்படையில் தான் பிறவி நிகழ்வது என்பது ஜோதிடத்தில் இருக்குது. இது மூல நூல்களில் சொன்னதா இதா எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைய பகுத்தறிவு ஆய்ந்த ஒரு நல்ல தெளிவாக இருக்கின்ற விஷயங்களில் இந்த கர்மா தவறாக உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னொன்று சொல்லிடுறேன், ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஜோதிடத்திற்கும் பரிகாரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த பரிகாரத்தை நீ செய்தால் உனக்கு கல்யாணம் ஆகும்னு சொன்னால் அது தப்பு. உனக்கு ஜாதகப்படி கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு சொன்னால் அது சரி. ஆக கர்மா என்பது இங்கே ஏமாற்று வேலையாக சொல்லப்படுகிறது அப்படின்றது தான் உண்மை. நீங்கள் எதையோ கிளப்புறீங்க, அது எதுவோ போய் பூதமாக போய் கிணறு வெட்ட பூதமாக முடிகிற மாதிரி சில கருத்துக்கள் இந்த இடத்துல டேக் ஒன் பக்திக்கு சொல்லிடுறேன். உண்மையில் அதுதான். அதாவது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, போன பிறவியில் நீ செய்த கர்மாவின் அடிப்படையில் இது அமைகிறது என்பது ஜோதிடத்தில் இருந்தாலும், 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது இங்கே இருக்கப்பட்டாலும், இதில் ஜோதிடத்தில் அதிகமான ஏமாற்று வேலைகள் தான் நடக்குது. உங்களுக்கு ஜாதகத்தில் பலனை சொல்ல தெரியலையா, போன ஜென்மத்தில் போட்டுரு தலையை, அல்லது கடவுள்கிட்ட போட்டுரு. ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க, கர்மாவின் அடிப்படை எங்கே வரும் அப்படின்னு சொன்னால், பரிகாரம் பண்ணுறீங்க, பரிகாரம் பண்ணியும் கல்யாணம் நடக்கலை, பரிகாரம் பண்ணியும் வேலை கிடைக்கல, உடனே ஜோசியத்தை கேட்டால் என்ன சொல்லுவார்? உன் கர்மா அதுன்னுவார். புரிஞ்சு போச்சா? தனக்கு தெரியாததை அப்படியே தூக்கி போடுவதற்கு கர்மா எங்கேயே உபயோகப்படுகிறது. ஆனால் உண்மையில் ஜோதிடம் என்பது அழகானது, அறிவுபூர்வமானது. இதில் நடக்குமா நடக்காதா, போன ஜென்மத்தில் நீ அப்படி இருந்த இப்படி இருந்தன்ற தெளிவற்ற சமாச்சாரங்களுக்குள்ள ஜோதிடர் போக வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற பாவகங்களில் இது நடக்கும், இது நடக்காது. 7ஆம் பாவகம் கெட்டு போயிருந்தால் திருமணம் தள்ளி நடக்கும். 7ஆம் பாவகம் 7ஆம் பாவகாதிபதி சுக்கிரன் முழுக்க கெட்டிருந்தால் கல்யாணமே நடக்காது. ஆக இப்போது நடக்கும். ஒரு இடத்துல எப்போது நடக்கும் என்பதை சொல்வதற்காகத்தான் ஜோதிடம் இருக்கிறதே தவிர, இப்படி செய்தால் முன்கூட்டியா நடக்கும்ன்றது ஜோதிடத்தில் தப்பு. அதைத்தான் அந்த இடத்துல பரிகாரமும் கர்மா வந்துடுது. கர்மாவின் தொடர்ச்சி தான் பரிகாரம் வருகிறது. ஆகவே பரிகாரம் என்பது ஜோதிடத்தில் இல்லவே இல்லை என்பதுதான் உண்மை. பரிகாரத்திற்கு பதிலாக உங்களுக்கு மனசு சாந்திக்கு வேணா சாமியை போய் கும்பிட்டுக்கங்கன்னு சொல்லலாம். ஆன்மீகத்திற்கும் ஜோதிடத்திற்கும் கலப்பற்ற தன்மைகள் தான், ரெண்டும் கலந்ததே கிடையாது. ஜோதிடம் என்பது தெல்ல தெளிவாக ஒரு மனிதனுடைய எதிர்கால விதியை சொல்வது. எதிர்காலத்தில் இப்படி தான் நடக்கும். சாமியை கும்பிட்டா மாத்திர முடியுங்களா? நோ கமெண்ட்ஸுங்க. சாமியை கும்பிட்டா மாத்திர முடியும்னு எந்த இடத்துலையும் ஜோதிடத்தில் இல்லை. பரிகாரம் பண்ணால் மாத்திர முடியும்னு அப்படி பார்த்தா உண்மையிலே ஜெயில்லாம் இருக்காதுங்க. டாக்டருக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு நம்ம நோயை நம்மளே குணப்படுத்திக்கலாம் இல்லையா? அப்போ ஒரு நோய் வராது. ஒரு கடன் வந்ததுக்கப்புறம் நம்ம பூஜை பண்ணிவிட்டு கடன்காரனுக்கு கொடுக்காம போயிடலாமே. பரிகாரம் பண்ணி கடன் அடைச்சிடலாமேங்க. 5 லட்ச ரூபா கடன்,
5000 பூஜை பண்ணால் போரும்னா அந்த பூஜை பண்ணி கடனை அடைச்சிடலாம் இல்லையா? உடனே கடங்காரருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கடங்காரர் கேட்கவே வர மாட்டார். அல்லது மந்திரகாலின்னு போட்டு கடங்காரரை மறக்கடிச்சிடலாம் இல்லையா ஒரு பரிகார பூஜை பண்ணி. ஆக கர்மா பரிகாரம், கர்ம வினை இது போன்ற அமைப்புகள் ஜோதிடத்தை உண்மையாக சொல்ல தெரியாதவர்கள், ஜோதிடத்தை ஆழமாக கற்க தெரியாதவர்கள், ஜோதிடத்தில் இப்படித்தான் நடக்கும்னு துல்லியமாக பலன் சொல்ல தெரியாதவர்கள் உபயோகப்படுத்துகின்ற ஒரு மாதிரியான, அதாவது ஓடி ஒழியக்கூடிய தன்மைகளாக தான் அந்த கர்மா, கர்ம வினை போன்றவைகள் இருக்கின்றன. ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையை பற்றின ஒரே ஒரு அமைப்பு, அதைத்தான் இன்றைக்கு ஜாலக்கா நிறைய பேர் விளையாடுறாங்க. ஜோதிடத்தில் அந்த காலத்தில் ஒரு 200-300 வருஷம் மூல நூல்கள்லாம் இதெல்லாம் இல்லை. ஜாதகப்படி எழுதும்போது இந்த ஸ்லோகம் எழுதப்படுகிறது. போன ஜென்மத்தில் பிறந்த கர்ம வினையின் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் உனக்கு இந்த பிறவி அமைகிறது. இந்த பிறவியின் அமைப்புகளை நீ அப்படி அனுபவிக்கிற. அப்போ போன ஜென்மத்தில் நீ பண்ணதில் எல்லாத்தையும் இங்கே ஃபிக்ஸடு தானே. போன ஜென்மத்தில் நீ பாவம் பண்ணிட்ட, இப்போ நீ கஷ்டப்படுற, இதை உன்னால் மாற்றவே முடியாது. போன ஜென்மத்தில் நீ புண்ணியம் பண்ணியிருக்கிற, இப்போ நீ ஜாலியாக நல்லா இருக்கிற, இதையும் உன்னால் மாற்ற முடியாது. எப்படி நீ கஷ்டப்படுவதையும் எப்படி நன்றாக இருப்பதையும் எதனாலையும் மாற்ற முடியாதோ அதே போல தான் கர்ம வினைகள் என்பது ஒரு மாதிரியான நீங்களா ஒரு மனசாட்சிப்படி மன திருப்திக்காக சொல்லப்படக்கூடியது. மற்றபடி பரிகாரம் போன்ற அமைப்புகளுக்காக தான் அது செயல்படுகிறதே தவிர கர்ம வினைகள் என்பது இப்படித்தான். ஆக ஜோதிடத்திற்கும் கர்ம வினைக்கும் சம்பந்தம் இல்லை என்பதுதான் உண்மை. ஓகே குருஜி, ரொம்ப நன்றி குருஜி. எங்களுடைய பல கேள்விகளுக்கும் ரொம்ப நல்ல பதில்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி குருஜி. வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.